நீதி வளர்க்கும் புது உலகம், அன்பை படைக்கும் புது சமூகம், பகைமை மறக்கும் புது இதயம், சமத்துவம் காட்டும் புது மனிதம், கனவெல்லாம் நனவானதே. என் கண்ணே உன் வரவால் உருவானதே, கனவெல்லாம் நனவானதே. என் கண்ணே உன் வரவால் உருவானதே, என் கண்ணே உன் வரவால் உருவானதே. ஆரிராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ. என் தெய்வமே கண்மூடி நீ தூங்குவாய், கவியொன்று நான் பாடுவேன். விண்ணோரின் தந்தை நீ, மண்ணோரின் தாயும் நீ, மனிதரின் உருவில் மாமரி மடியில். விண்ணோரின் தந்தை நீ, மண்ணோரின் தாயும் நீ, மனிதரின் உருவில் மாமடி மடியில். ஜேக்கப் கிரீம் மற்றும் வில்லம் கிரீம் என்ற இரு ஜெர்மானிய மொழியியலாளர்கள் நாட்டுப்புற கதைகளையும் தேவதை பற்றிய கதைகளையும் இணைத்து 200 கவிதைகள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். பலவிதமான சுவாரஸ்யமான கதைகளில் ஒரு முக்கியமான, மிகவும் இன்று நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு அர்த்தமான கதை ஒன்று உண்டு. ஒரு அழகான இளவரசி ஒரு அழகில்லாத அழுக்கு நிறைந்த ஒரு தவளையை பார்க்கிறார் குளத்திலே. அந்த தவளையால் ஈர்க்கப்பட்டு அந்த தவளையை கொண்டு வருகிறார். பாத்திரத்திலே அந்த தவளை இருக்கின்றது. இந்த அழகான இளவரசி அந்த தவளையை அதனுடைய முதுகிலே தலையிலே முத்தமிடுகிறாள். முத்தமிட்டவுடன் இளவரசி தவளையாக மாறிவிடுகிறாள். அதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். அரசர் ஒருவர் மாறு வேடத்தில் பல்வேறு தெருக்கள் வழியாக நாட்டுப்புற மக்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். காலையில் அவர் தொடங்கினார் அந்த பயணத்தை. பகல் இரவு என்று பல மணி நேரங்கள் பயணப்பட்டு இரவிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு கிராமத்தை அடைகிறார் அந்த அரசர். மிகவும் அசதியான ஒரு பயணம். இளைப்பாறுவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு சிறிய குடிசையிலே ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. போய் கதவை தட்டுகிறார். வயதான ஒரு பாட்டி கதவை திறந்து, யாரப்பா நீ? பாட்டி, பல மைல் நேரம், பல மைல் தூரம் காலையிலிருந்து நடந்து வந்து களைப்பாக இருக்கிறது. ஏதாவது கிடைக்குமா அருந்துவதற்கு? முடிந்தால் இங்கேயே தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? அந்த பாட்டி சொன்னாலாம், எனக்கு இருக்கிறதே கூழு கஞ்சி, இப்போதான் சாப்பிட்டு கொஞ்சமாக இருக்குது, வேணும்னா சாப்பிட்டு இங்கே தூங்கிட்டு போகலாம் என்று அந்த பாட்டி சொல்ல, இந்த மாறு வேடத்தில் இருக்கின்ற இந்த அரசனும் என்ன செய்தார்? அங்கே அந்த குடிசையிலே அமர்ந்து அந்த பாட்டி கொடுத்த அந்த உணவை அருந்திவிட்டு அங்கே இளைப்பாறிவிட்டு மறுநாள் காலை அரண்மனைக்கு செல்லுகின்றார். சென்றவுடனே அந்த பாட்டியை வரவழைக்கின்றார். பெரிய ஒரு பரிசை அந்த பாட்டிக்கு கொடுக்கிறார். இது என்ன பரிசு ராஜாவே? நேற்று உன் வீட்டிலே தங்கியது நான் தான். எனக்கு தேவையான நேரத்திலே, எனக்கு அசதியான சூழ்நிலையிலே எனக்கு உணவருந்துவதற்கும் தங்குவதற்கும் இடம் கொடுத்தாய். இந்த பரிசு. அரசரே, நீயா என் வீட்டில் தங்கினாய்? நீ தங்கியதை இதை காட்டிலுமா நீ கொடுக்கின்ற பரிசு எனக்கு முக்கியத்துவம் பரப்போகிறது. எனவே நீ கொடுக்கின்ற பரிசு வேண்டாம். நேற்று இரவு முழுவதும் எனது குடிசையிலே தங்கியிருந்தாயே, அதுதான் மிக பெரிய பரிசு என்று சொல்லி அவர் அரசர் கொடுத்த அந்த பரிசை தட்டி கடித்து விட்டாளாம் அந்த பாட்டி. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் இன்ற இரவிலே மகிழ்ச்சியோடு
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கின்ற சூழலிலே கடவுளுடைய இந்த பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி என்ன? கடவுளுடைய இந்த பிறப்பு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இட கொடுக்கின்ற கற்பனையான அல்லது அதே சமயத்திலே முக்கியமான செய்திகள் என்ன என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம். அரசர் ஒருவர் படகிலே சென்று கொண்டிருந்தார். அவருக்கு பலவிதமான கனவுகள், பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? ஏன் கடவுள் மனிதனாக, குழந்தையாக, ஏழையாக பிறக்க வேண்டும் என்ற பலவிதமான சிந்தனைகள் அவர் மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. அரசர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டார், அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டார், ஏன் கடவுள் மனிதராக, குழந்தையாக, ஏழையாக பிறக்க வேண்டும் என்ற கேள்விகளை கேட்டார். அமைச்சர்கள் அனைவரும் பல்வேறு பதில்களை சொன்னார்கள். எந்த பதிலும் அவருக்கு ஏற்ற பதிலாக இல்லை. ஒரு நாள் அமைச்சர்களோடு அவரது மகனையும் அழைத்து கொண்டு அரசர் படகிலே சவாரி செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று இந்த அமைச்சர்கள் யோசித்து அவரது அரசருடைய அந்த ஒரே மகனை கடலில் அந்த தண்ணீரிலே தூக்கி போட்டு விட்டார்கள். உடனே அரசர் பதறி அடித்து கொண்டு தண்ணீரிலே மூழ்கி அந்த மகனை காப்பாற்றி திருப்பி படகிலே அமர வைத்தார். என்னையா, என்னுடைய ஒரே பையனையே கொல்ல பார்த்தீங்களே நீங்க என்று அரசர் கேட்டார். அரசரே, நீங்கள் எதற்கு தண்ணீரிலே குதிக்க வேண்டும்? இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம், இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறோம், இத்தனை காவலாளிகள் இருக்கிறோம் இந்த படகிலே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் அனைவருமே தண்ணீரிலே குதித்து உனது ஒரே மகனை காப்பாற்றியிருப்போமே, நீங்கள் ஏன் குதித்தீர்கள் என்று கேட்டதற்கு அரசர் சொன்னாராம், இவன் எனது இரத்தத்தின் இரத்தம், இவன் எனது மகன். எனது மகனை நான் காப்பாற்றாமல் யார் காப்பாற்ற வேண்டும்? உங்களுடைய வாழ்வுக்காக நான் பொறுத்து கொள்ள முடியாது. எனது மகனை நான் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அரசர் சொன்னாராம். எங்கோ ஒரு முறை ஒரு படத்திலே சினிமா வரிகள் இப்படி உண்டு: கடவுள் பாதி மனிதம் பாதி கலந்து பிறந்த குழந்தை, உள்ளே இறைமை வெளியே மனிதம் விளங்க முடியா குழந்தை. இப்படிப்பட்ட குழந்தையை நாம் போற்றுவதற்கும் இவரது குழந்தையினுடைய இந்த வரவால் நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன? கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக மனிதனாக, குழந்தையாக, ஏழையாக பிறந்தார் என்ற ஒரு மாபெரும் செய்தி. இந்த உலகிலே பலவிதமான அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா அதிசயங்களையும் காட்டிலும் ஒரு விசித்திரமான, ஏற்றுக்கொள்ள முடியாத, அதே சமயத்திலே ஒரு தெய்வீகத்தன்மையான ஒரு நிகழ்வு இருக்கிறது என்றால் அது கடவுள் குழந்தையாக வந்ததுதான். இறைவனால் மட்டுமே இறங்கி வர முடியும் என்பதை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாம் ஒருவருக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ வேண்டும்? கடவுள் இந்த உலகிலே நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை அனுப்புவது? பல்வேறு நபர்களை அனுப்புகிறார். இறுதியிலே தனது ஒரே மகனையும் அனுப்புவதற்கு முடிவு செய்கிறார் என்றால் கடவுள் தம்மேல், தமது மக்கள் மேல் வைத்திருக்கின்ற அளவிட முடியாத அன்பின் வெளிப்பாடாக. யோவான் நற்செய்தியாளர் இவ்வாறு சொல்லுவார்: கடவுள் நம்மேல் கொண்ட அந்த அன்பின் வெளிப்பாடாக தனது ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுளுக்கு நீதி தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, ஒவ்வொரு மனிதனையும் இறை மனிதனாக, இறை மனித சாயலிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தம் ஒரே மகனையே அளிக்கிறார் என்றால் கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டிருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு அதிசயமாக, அதே சமயத்திலே நிச்சயமான உண்மையாக மாறுகிறது. இப்படிப்பட்ட இந்த கடவுள் எப்படி வரலாற்றில் பங்கெடுக்கின்ற கடவுளாக, அல்லது மனிதத்தில் பங்கெடுக்கின்ற கடவுளாக, அல்லது துன்பத்தில் பங்கெடுக்கின்ற கடவுளாக இருக்க முடியும்? நமது கடவுள் வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல. மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்படட்டும், செத்து கொண்டிருக்கிறார்கள், செத்து கொண்டிருக்கட்டும் என்று வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல. மாறாக நமது ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு அசைவுகளிலும், நமது துன்பத்திலும், ஏக்கங்களிலும், எண்ணங்களிலும், மகிழ்விலும் பங்கெடுக்கின்ற கடவுளாக, வரலாற்றில் பங்கெடுக்கின்ற கடவுளாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கடவுள் மனிதரானார். மனு உரு எடுத்தால், அவதாரம் அல்ல, மனு உரு எடுத்தார் என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அவதாரம் என்பது வேறு, மனு உரு என்பது வேறு. ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கடவுளை இறங்கி வருகிறார்.
அந்த நிகழ்வு முடிந்த பிறகு, அந்த துன்பம் நிறைவேற்ற பிறகு கடவுள் மேலே சென்று விடுகிறார். அவதாரம். ஆனால் மறுவூடு என்பது அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல. கடவுள் தம்மையே மனிதராக உருவெடுத்துக் கொள்ளுகின்றார். தமது துன்பத்திலே, மக்களின் துன்பத்திலே, மக்களின் மகிழ்விலே பங்கெடுப்பதற்காக. இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய இந்த பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நாம் கடவுளை ஏழைகளின் மத்தியிலே, துன்பப்படுகின்ற மக்களின் மத்தியிலே பார்ப்பதற்கான எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோமா? பழைய பாடல் ஒன்று உண்டு. மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனித நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார், எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியினிலே புதல்வராகிறார், அடியவர்கள் மடியினிலே ஆண்டவரோ பிள்ளை, அரவணைக்கு மடியவரோ இறைவனுக்கும் அன்னை, கொடுமை போக்கும் துயரிலிருந்து மீட்பர் வந்தார், குளம் தழைக்க குழந்தையாக மேய்ப்பர் வந்தார். இப்படிப்பட்ட அந்த பாடல் சொல்லுகின்ற சிந்தனைகள் கடவுள் வேடிக்கை பார்க்கின்ற கடவுள் அல்ல, மேலிருந்து நம்மை உற்று நோக்குகின்ற கடவுள் அல்ல, நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒருவராக கலக்கின்ற ஒரு கடவுளாக, நமது அனைத்து அசைவுகளிலும் கலக்கின்ற கடவுளாக பார்க்கின்றார். நம்மையே முழுமையாக முழு மனிதனாக மாற்றுவதற்காக இயேசுவை நிறுவிய புனித லொயோலா இஞ்ஞாசியார் ஒரு காட்சி தியானத்தை கொடுக்கின்றார். அந்த காட்சி தியானத்திலே அந்த குடிலிலே யோசேப்பு, குழந்தை இயேசு, அன்னை மரியாள் மூவரும் இருக்கின்றார்கள். அதோடு கூட மற்ற சிறு சிறு விலங்குகள் இருக்கின்றது. அந்த விலங்குகளோடு புனித இஞ்ஞாசியார் சொல்லுவார், நீயும் ஒரு விலங்காக, நீயும் ஒரு மனிதனாக, முடிந்தால் நீயும் ஒரு மரியாளாக, நீயும் ஒரு யோசேப்பாக இருந்து அதை நீ உற்றுப்பார், அதோடு வாழ்ந்து பார், அந்த விலங்குகளின் அந்த ஸ்மெல்லை நீ உணர்ந்து பார். என்ன சொல்லுகிறார் ஒவ்வொரு அந்த விலங்கும், என்ன சொல்லுகிறது என்று உனது மனதிலே எண்ணிப்பார், யோசித்துப்பார், அவர்களோடு உரையாடு என்று ஒரு அழகான காட்சி தியானத்தை சொல்லுகின்றார். நாம் நமது வாழ்விலே வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்களாக மட்டுமே இன்று விடாமல், மனிதர்களோடு மனிதர்களாக எவ்வாறு கடவுள் கலந்தாரோ அவ்வாறு நாமும் மனிதர்களோடு மனிதர்களாக கலக்கின்ற பொழுது அங்கே உண்மையான சிந்தனைகளை, உண்மையான வரலாற்று பின்னணிகளை, உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது இருக்கின்ற கால சூழலிலே சென்னையிலே வெள்ளம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலே வெள்ளம் என்று பல்வேறு நிலைகளை பார்க்கின்றோம். நிறைய புயல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கின்ற சிந்தனை என்ன? பெத்லகேமில் நடக்கின்ற ஒரு பெரிய சண்டையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இருக்கின்ற அந்த ஆயர் சொல்லுவார், இன்று இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடவில்லை. காரணம், எண்ணற்ற ஏழைகள், எண்ணற்ற இளம் பெண்கள், எண்ணற்ற குழந்தைகள், எண்ணற்ற பெண்கள் நிறைய பேர் செத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலே நாங்கள் கிறிஸ்து பிறப்புழாவை இந்த வருடம் கொண்டாடுவதற்கு இல்லை. ஆனால் அதே சமயத்திலே துன்பப்படுகின்ற மக்களோடு, இந்த வாழ்வை இழந்த மக்களோடு, வாழ்விலே நம்பிக்கை இழந்த மக்களோடு நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த மக்களோடு மக்களாக அனைத்து மக்களும், வசதி படைத்த அனைத்து மக்களும் இறங்கி அவர்களில் ஒன்றாக கலந்திருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்து பிறப்பு விழா கொடுக்கின்ற அர்த்தம், நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய உள்ளொளியை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாக, கடவுளுடைய இதயத்தை நமது இதயங்களாக மாற்றிக்கொண்டவர்களாக வாழுகிற பொழுது நாம் உண்மையிலேயே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பொழுது கடவுள் நம்முடன் இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்முடனே இருக்கின்றார் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நான் என்று முன்னோடு, ஐ ஆம் வித் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஃபார் ஐ லவ் யூ, என்னை நீ நம்பலாம், ட்ரஸ்ட் மீ என்ற இந்த 3 சிந்தனைகளை கடவுளுடைய பிறப்பு விழா நாம் ஒவ்வொருவருக்குமே நிறைவான சிந்தனைகளை கொடுக்கின்றது. எனவே கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட வேண்டும் என்றால் கடவுளின் சாயலாக இருக்கின்ற மனிதர்களை, மனிதர்களின் உணர்வுகளை, அவர்கள் வாழ்வியலோடு முழுமையாக நம்மை கலந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களில் ஒன்றாக நாம் வாழுகின்றோம். அப்பொழுது எவ்வாறு கடவுள் மனிதனாக, குழந்தையாக, ஏழையாக பிறந்து கடவுளின் தன்மையை இழந்து மனிதனாக ஆனோரோ அவ்வாறு நாமும் முழுமையாக மனிதர்களின் மனிதர்களாக நாம் உண்மையாகவே மாறுவோம். அப்பொழுது அவருடைய எண்ணங்களிலே, அவர்கள் உணர்வுகளில் நாம் முழுமையாக பங்கெடுப்போம். அப்பொழுதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா நம் ஒருவருக்கும் நிறைவான அர்த்தத்தை கொடுக்கும். எனவே கடவுள் மனிதத்தின் மேன்மையை உணர்த்துவதற்காகவே மனிதராய் பிறக்கின்றார். மனிதர் நடுவில் வாழ்ந்தார், அழுவாரோடு அழுதார், கழிப்பாரோடு கழித்தார்.
இத்தன்மையில் வாழ அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் நம்மை பற்றி, நமது வாழ்வை பற்றி, நமது வாழ்வின் அர்த்தத்தை அற்பம் என்று நினைத்து நாம் அனைவருமே மேலே செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோமே தவிர, கடவுள் எவ்வாறு இறங்கி வந்தார், அவரோடு வாழ்வதற்கான சிந்தனைகளை நாம் முழுமையாக எண்ணி பார்ப்பதில்லை. இந்த அருமையான நாளிலே நாம் முழுமையாக கடவுள் நம் உள்ளத்தில் பிறக்க நாம் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட முடியாதவர்களுக்கு நம் மகிழ்ச்சியை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள முடியும், நம் வெளி அடையாளங்களில் மட்டுமே நமது கிறிஸ்து பிறப்பு விழாவை நிறுத்தி கொள்ளாமல் நமது வாழ்விலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எவ்வாறு அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் என்று இன்றைய நாளிலே சிந்திப்போம். இறுதியாக, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக நாம் திருவருகை காலத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். கீழை திருச்சபை மக்களின் மத்தியிலே கிறிஸ்து பிறப்பு விழா எவ்வளவு அர்த்தம் பெறுகிறதோ அந்த அளவிற்கு திருவருகை காலம் அர்த்தம் பெறுவதில்லை. மேலை நாடுகளிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு நடக்கின்ற அந்த திருவருகை காலம் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. எவ்வாறு திருவருகை காலத்தை நாம் அர்த்தமுள்ளதாக கொண்டாடுகிறோமோ அப்பொழுதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவையும் அர்த்தமுள்ளதாக கொண்டாட முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு கிறிஸ்து பிறப்பு விழாவை மையப்படுத்தி வருகின்ற மற்ற நபர்களை காட்டிலும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபர் கிறிஸ்துமஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்துமஸ் தாத்தா. அவர் நிறைய கொண்டு வருவார் என்று ஒரு சிந்தனைகள் இருந்தாலும் அதிகமாக அவர் கொண்டு வருவது கிஃப்ட். அப்படிதானே? கிஃப்ட், GIFT, கிஃப்ட். G காட், கடவுள். I am. F ஃப்ரெண்ட்ஸ். T எனி டைம் என்று சொல்வார்கள். கடவுள் நம்மோடு எல்லா நேரத்திலும் எல்லா வாழ்விலும் மனிதனாக மட்டுமல்லாமல் நண்பராக இருக்கின்ற பொழுது எவ்வாறு உறவுகளோடு வாழுகிறோமோ அப்பொழுது நாம் உண்மையான கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது கிறிஸ்து பிறப்பு விழா நம் ஒருவருக்கும் அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அர்த்தத்தை நாம் வெளி அடையாளங்களில் காணாமல் நமது உள்வாழ்விலே உள்ளொளியின் வழியாக கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டு கடவுளை முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது கடவுளுடைய இந்த பிறப்பு விழா நம் ஒருவருக்கும் அர்த்தத்தை கொடுப்போம். கடவுளுடைய அந்த இருப்பை இங்கே இந்த ஆலயத்திலே விட்டுவிடாமல் இந்த குழந்தை இயேசுவை நமது இல்லங்களுக்கு எடுத்து செல்லுகிற பொழுது, நமது உள்ளங்களிலே தாங்கி செல்லுகிற பொழுது கிறிஸ்து பிறப்பு விழா நம் ஒருவருக்கும் அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அர்த்தமுள்ள திருவிழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.